மீண்டும் ஒரு விளையாடியதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. IPL 64வது போட்டியாக நேற்றைய தினம் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளிடையான போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் ஆரம்பமாகியிருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாணய சுற்று வெற்றி பெற்றிருந்த குஜராத் டைட்டன்ஸ் முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தெரிவு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆரம்ப துடுப்பாட்ட மார்க்கம் மற்றும் மிச்சல் மார்ஷ் ஆகிய இருவருக்கு இடையிலான சிறந்த இணைப்பாட்டம் வலு சேர்த்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 59 பந்துகளில் 91 ஓட்டங்களை பட்டுக் கொடுத்திருந்தார்கள். இதில் மார்க்கம் 24 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு நிக்கலஸ் பூரான் மற்றும் மிச்சல் மார்ஷுக்கு இடையிலான இரண்டாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் அதிரடியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 52 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 121 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது. இதில் மிச்சல் மார்ஷ் 64 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 8 அடங்கலாக சதத்தை கடந்திருந்தார். 117 ஓட்டங்கள். நிக்கலஸ் பூரான் 27 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 5 அடங்கலாக 56 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து 235 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். குஜராத் டைட்டன்ஸ் பந்து வீச்சு போது அர்ஷாத் கான் மற்றும் சாய் கிஷோர் மாத்திரம் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடியிருந்தார்கள். 236 என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் ஆரம்ப துடுப்படவை சாய் கிஷோர் மற்றும் சுப்மன்கள் இடையிலான ஒரு சிறந்த இணைப்பாட்டம் அமைப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் 27 பந்துகள் 46 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. சாய் சுதர்ஷன் 16 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள் 4 அடங்கலாக 21 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார். சுப்மன் கில் 20 பந்துகள் 4 ஓட்டங்கள் 7 அடங்கலாக 35 ஓட்டங்களை ஆட்டம் இழக்க ஜோஸ் பட்லர் 18 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 அடங்கல் 33 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தன. 4வது விக்கெட்டுக்காக சாய் சுதர்ஷன் மற்றும் ருதர்போர்டுக்கு இடையிலான இணைப்பாட்டம் வலு சேர்த்திருந்தது. குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரை 40 பந்துகளில் 86 ஓட்டங்கள். ருதர்போர்ட் 22 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டங்கள் 3 அடங்கலாக 38 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் முக்கியமான தருணத்தில் ஆட்டம் இழக்க ஷாருக் கான் 29 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 அடங்கலாக 57 ஓட்டங்களை ஆறுதல் அளித்து ஆட்டம் இழந்திருந்தார். அர்ஷாத் கான் 1, ரபாடா 4, சாய் கிஷோர் 1. இறுதி நேரத்தில் ரஷீத் கான் ஆட்டம் இழக்காத 4 ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் 9 விக்கெட்டுகளை இழந்து 202 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரையில் 33 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்றைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. பந்து வீச்சு போட்டியில் ஒருக்கி 3 விக்கெட்டுகளையும் அவேஷ் கான் மற்றும் ஆயஷ் பதோனி தலா 2 விக்கெட்டுகள், ஆகாஷ் மகாராஜ் சிங் மற்றும் ஷபாஸ் அகமட் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக் கொடுத்த மிச்சல் மார்ஷ் அதை பெற்றுக் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஆறுதலாக 13 போட்டிகளில் பங்கேற்று 6 போட்டிகள் வெற்றி 7 போட்டி தோல்வி 12 புள்ளிகளோடு 7ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த போட்டி தொடர்ந்து வெளியேற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பிளே ஆஃப் சுற்றிலிருந்து குஜராத் டைட்டன்ஸ் 13 போட்டிகளில் பங்கேற்று 9 போட்டிகளில் வெற்றி 4 தோல்வியிடங்களாக 18 புள்ளியோடு மீண்டும் 1ஆம் இடத்தில் இருக்கிறது. மீண்டும் ஒரு விளையாடிச்சதோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.